வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கம் இந்த அருமையான கவியரங்க மேடையை இங்குள்ள கவிஞர்களுக்காக அமைத்துக் கொடுத்திருக்கின்றது. இது மூன்றாவது இணையவழி பட்டிமன்றமாகும், கவியரங்கமாகும். நமது சங்கத்தின் காப்பாளர் ஐயா மறைவை ஒட்டி இந்த கவியரங்கம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் காப்பாளர் ஐயா மறைவுக்காக நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். அனைவருக்கும் வணக்கம். உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் மூன்றாவது இணையவழி கவியரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அத்தனை கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கவியரங்கம் தொடங்குவதற்கு முன்னால் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் அவர்கள் தங்களுடைய இந்த கவியரங்க நிகழ்வு பற்றிய கருத்துக்களை எடுத்து வைப்பார். வருகை தந்திருக்கின்ற அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற நமது கவிஞர் செல்லப்பா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இதை தொகுத்து வழங்குகின்ற பூபதி தம்பி மற்றும் நமது கௌரவ தலைவர் தமிழ் மகன் இளங்கோ ஐயா அனைவருக்கும், நமது நிறுவனர் பாக்கியலட்சுமி அவர்களுக்கும் வணக்கம் கூறி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த கவியரங்கத்துக்கு வரவேற்கின்றேன். இது மிகவும் அருமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த கவியரங்கம் சிறக்க வாழ்த்துக்கள். என்னுடைய உரையத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த கவியரங்கத்தை கருத்துக்களை எடுத்து வைக்க உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கௌரவ தலைவர் தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றேன். முத்தமிழுக்கு முதல் வணக்கம், அனைவருக்கும் அடுத்த வணக்கம். அற்புதமானது ஒரு நிகழ்ச்சி. கவியரங்கம் என்பது கற்பனை ஊற்றை, மனதில் இருக்கக்கூடிய சிந்தனையை, சீரிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமானது ஒரு வடிவம். அந்த நிகழ்வினை நாம் தொடர்ந்து நடத்தி வருவது பாராட்டத்தக்கது. அதிலே நம்முடைய செல்லப்பன் அவர்கள் மிகவும் ஈடுபாட்டோடு இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்வார்களே, அப்படி இந்த நிகழ்வினை செய்வதற்கு பொருத்தமானவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே கவியரங்கிற்கு குறுக்க நாங்கள் நின்றுவிட விரும்பவில்லை. சிறப்பாக அந்த கவியரங்கை கண்டுகளிக்கவே வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சீரோடும் சிறப்போடும் அது வெற்றி பெற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உண்டாக்கி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றிங்க. இன்றைய கவியரங்க தலைப்பு நின்னை சரணடைந்தேன். தொன்மொழி பெருமையும் கலைமதி செழுமையும் பன்முக வேள்வியும் பயிலநல் வேள்வியும் பின்புற தோய்ந்த விந்தை நல் மொழியாலே சிந்தையுள் வேய்ந்த சீரார்ந்த செந்தமிழாலே அஞ்சிதேர் உவக்கும் அருமையாவதும் கொஞ்சு மொழி தலைக்க பெருமை ஈவதும் விஞ்சினார் மிஞ்சினார் உவக்க ஒளியாலே கெஞ்சினார் அமையே உயர் செய்வாயே என்று தமிழை சரணடைந்து இங்கு கவிபாட வந்திருக்கும் அனைத்து கவிகளையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். நின்னை சரணடைந்தேன் இந்த தலைப்பு பாரதியார் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி.
இந்த கவி வரியிலிருந்து தங்களுடைய ஆழமான சொற்சுவை கொண்ட பொருட்சுவை கொண்ட கவிதைகளை இங்கு கவிஞர்கள் வாசிக்க வந்துள்ளார்கள். வாசிப்பது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் தமிழை நேசித்து இந்த அருமையான கவிதையை இங்கு வாசிக்க வந்தது பெருமகிழ்வு அடைய செய்கிறது. நமது ஒருங்கிணைப்பாளர் பூபதி அவர்கள் அழைக்கலாம். கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழணங்கே தமிழை வணங்கி இது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்தும் 3வது கவியரங்க விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று முதலாவதாக கவி பாட வருபவர் நடுநாட்டு தமிழன். அன்னை தமிழுக்கும் என் காதலன் கண்ணதாசனுக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் இணைந்து நடத்துகின்ற 3வது இணைய வழி காணொளி கவியரங்கத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இந்த காணொளி கவியரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தாய் தமிழ் உறவுகளின் பாதங்களை நயமாக வணங்கி என்னுடைய கவியரங்க தலைப்பிற்கு நுழைகின்றேன். அருந்தமிழே, அற்புதமே, என் மொழி விழியே, என்றேன். ஐயா ஒன்றும் விளங்கல ஐயா, கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் பாரு. நடுநாட்டு தமிழன் அவர்களே, கற்பனை எந்தன் காதலை ஏற்றிடுவாய், பாரதி பாவினிலே நல்ல பாவையே ஒளிர்ந்திருப்பாய், வள்ளுவன் குரலினிலே வாழும் தேன் நிலவே, மெல்லிய இடையுடைய மென்தமிழ் தாரகையே, மெல்லிய இதழுடைய மென்தமிழ் தாரகையே, எண்ணெய் வளர்ப்பவளே எண்ணுள் வளர்பவளே, எண்ணெய் வளர்ப்பவளே எண்ணுள் வளர்பவளே, கண்ணில் விழியானாய் கண்ணில் விழியானாய், கவின்மிகு காவியமே கற்பனை ஓவியமே, கண்ணில் விழியான கவின்மிகு காவியமே கற்பனை ஓவியமே, நின்னை சரணடைந்தேன் தமிழே என் நினைவில் வாழ்பவளே, நின்னை சரணடைந்தேன் தமிழே என் நினைவில் வாழ்பவளே என்று கேட்டுக்கொண்டு நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பன் இளம் கவி நடுநாட்டு தமிழன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். அருமை. நடுநாட்டு தமிழன் அவர்கள் ஏற்றமிகு தமிழை சரணடைந்து அருமையான கவியை இங்கு வழங்கியிருக்கிறார். அவரை தொடர்ந்து பூபதி அவர்கள் 2வது கவிஞர் அழைக்கலாம். நன்றி. அடுத்ததாக கவிஞர் சு. ஆ. பழனிசாமி ஐயா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைத்து ஆளுமைகளுக்கும் வணக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். நின்னை சரணடைந்தேன் கன்னித்தமிழே, கரையற்ற பெருங்கடலே, காப்பியங்கள் உருவான கற்பகத் தருவே, கன்னித்தமிழே கரையற்ற பெருங்கடலே, காப்பியங்கள் உருவான கற்பகத் தருவே, கணக்கற்ற கவிதைகள் கதைகள் நாடகங்கள் மணக்கின்றதே இந்த அகிலமெல்லாம் மங்கா புகழோடு, கணக்கற்ற கவிதைகள் கதைகள் நாடகங்கள் மணக்கின்றதே இந்த அகிலமெல்லாம் மங்கா புகழோடு, வள்ளுவனும் கம்பனும் வனப்புமிகும் இளங்கோவும் துள்ளு தமிழிடையில் துளிக்கச் செய்தனர் இலக்கியத்தை, வள்ளுவனும் கம்பனும் வனப்புமிகு இளங்கோவும் துள்ளு தமிழிடையில் துளிக்கச் செய்தார் இலக்கியத்தை, அல்ல அல்ல குறையாத அமுதமொழி நீ என்றோ, அல்ல அல்ல குறையாத அமுதமொழி நீ என்றோ, வள்ளல் நீ கவிதைகளை வாரி வாரி வழங்குவதால், வள்ளல் நீ கவிதைகளை வாரி வாரி வழங்குவதால், பாரதியும் தாசனும் பவனந்தி முடிவருமே சீவக சிந்தாமணியும் சிற்றிலக்கிய செல்வங்களும், பாரதியும் தாசனும் பவனந்தி முடிவருமே சீவக சிந்தாமணியும் சிற்றிலக்கிய செல்வங்களும், வெண்பாவும் நேரிசையும் வெகுநேர்த்தியோடு, வெண்பாவும் நேரிசையும் வெகுநேர்த்தியோடு, பண்பாக நீ அளித்தாய் பண்டு தொட்டு இன்று வரை, பண்பாக நீ அளித்தாய் பண்டு தொற்று இன்று வரை, அன்னை தமிழே அழகுமிகு தாரகையே, எனது எண்ணமெல்லாம் நிறைந்தெனக்கு ஏற்றம் தருபவளே, அன்னை தமிழே
அழகுமிகு தாரகையே, எனது எண்ணமெல்லாம் நிறைந்து எனக்கு ஏற்றம் தருபவளே, முன்னை பழமைக்கும் முற்பட்ட வயதுடையாய் நின்னை சரணடைந்தேன், நினைவுக்குள் உனை கொணர்ந்தேன். தமிழ் தாயே, நின்னை சரணடைந்தேன், நினைவுக்குள் உனை கொணர்ந்தேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அருமை அருமை. பழனிசாமி ஐயா அவர்கள் அல்ல குறையாத தமிழை சரணடைந்து சிறப்பான கவியை இங்கு வழங்கி இருக்கின்றார். மூன்றாவது கவியாளரை பூபதி அவர்கள் அழைக்கலாம். மூன்றாவதாக மா சே ஃபாமிலா பேகம் அம்மா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். முத்தமிழுக்கு தமிழ் வணக்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கு அவை வணக்கம். என் போன்ற இணையத்தில் இணைந்திருக்கும் கவிஞர்களுக்கு இனிய இணைய வணக்கம். நின்னை சரணடைந்தேன் தாயே என்றும். என்னை கவலையில் இருந்து மீட்டாய் தாயே. துன்பமே இனி இல்லை, இன்பம் மட்டுமே. அன்பு நெறியில் அறங்களை எல்லாம் வளர்த்து நல் வழியில் வித்திட்டாய் தாயே. உள்ளத்தில் வீரத்தை வளர்த்து என்னை உன்னிடத்தில் சரணடைய வைத்தாய் தாயே. உனது புகழை சொல்ல வேண்டுமா? நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் வீரனாக்கினாய் தாயே. எனக்காக உன்னையே நீ அர்ப்பணித்து வாழ்வில் வெற்றி கண்டாய் தாயே. நல்ல கருத்தை நிலைநாட்டவும் தீயவற்றிலிருந்து விலகவும் கற்றுக் கொடுத்தாய். ஒரு நேரமும் உனக்கு ஓய்வில்லை, ஓய்ந்திடில் உனக்கு உலகமே இல்லை. வாய்ப்பிற்கு நன்றி. மாசே ஃபாமிலா பேகம், கன்னியாகுமரி. சிறப்பு சிறப்பு. தாயையும் தமிழையும் இணைத்து அருமையாக கவி வழங்கிய மா சே ஃபாமிலா பேகம் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். நான்காவது கவியாளர் கவி பாடலாம். அடுத்ததாக கவிஞர் மா பா சரவணன் அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். தமிழ் வணக்கம். தமிழுக்கும் இணையத்தில் குழுமியுள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்று இக்கவியரங்கில் கவி பாட தந்த நின்னை சரணடைந்தேன் என்ற தலைப்பில் இதோ எம் கவி உங்கள் செவிகளுக்கு. செந்தமிழின் செங்கடலில் செம்மீனாய் மிதந்திட்டேன், தீந்தமிழின் தீப்பிழம்பை தீண்டி தீண்டி மகிழ்ந்திட்டேன், பழந்தமிழின் பல்சுவையை பருகி தினம் பசியாறினேன், சிற்றமிழின் சிறுவிதையை சிந்தையெல்லாம் விதைத்திட்டேன், நற்றமிழின் நதிக்கரையில் நாணல் என வளர்ந்திட்டேன், தேந்தமிழே தேடியுனை தேசமெல்லாம் அலைந்திட்டேன், பைந்தமிழில் பைங்கிளி போல் மனப்பிறழ்வாளனாய் உளறினேன், நாட்டு நலத்தை விளைந்தபடி நம்பிக்கையோடு உழல்கின்றேன், பூட்டிக்கொண்டு தனிமையிலே புரியா தொற்றை எதிர்க்கின்றேன், வீட்டுக்குள்ளே இருந்த வண்ணம் விரும்பி தமிழை சுவைக்கின்றேன், ஆட்டி படைக்கும் கொரோனாவை அடக்கம் செய்ய துடிக்கின்றேன், கொற்றமிழே கொடு என்றால் கொன்றென் உயிரையும் கொடுத்திடுவேன், நின்னில் சரணடைந்து நினக்காக தமிழ் தாயே. இந்த நாள் வாய்ப்பினை தந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் அத்துணை நிர்வாகிகளுக்கும் நன்றிகள் பல அன்பில் என்று கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நல்லுதன் கவி பிரபஞ்சன் பா சரவணன், கம்பம் பள்ளத்தாக்கு, தேனி மாவட்டத்தில் இருந்து. அருமை அருமை அருமை. அருமையான கவிவரிகள், எழில் மிகுந்த கவிவரிகள். மாப்பா சரவணன் அவர்கள் கம்பம் பள்ளத்தாக்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். பள்ளத்தாக்கில் எப்படி அருவி கொட்டுமோ அதுபோல் தன் கவிதையின் மலையை கொட்டியிருக்கின்றார்கள். வீட்டுக்குள் இருந்தாலும் இன்பத் தமிழை சுவைப்பேன். அருமையான வரிகள், வாழ்த்துக்கள். அடுத்த கவியாளரை அழைக்கலாம். அடுத்ததாக ரா கோமதி அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். முத்தான தமிழுக்கென் முதல் வணக்கம். அவையில் உள்ளோருக்கு அடுத்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு நின்னை சரணடைந்தேன். செம்மொழியாக தனித்திறமை கொண்டு தொன்மொழியினும் பெருமிதனை பெற்றிட்ட தமிழ் மொழியே, பிற மொழிகளுக்கும் அன்னையாகி
மொழி குடும்பத்தில் முதன்மையாக நின்றிட்ட மூத்த தமிழே, உயிருடன் மெய்யும் இணைந்து உயிர் மெய்யிலே கலந்து ஆயுத எழுத்திலே ஒன்றிணைந்த அழகு தமிழே, பழமை வாய்ந்த இலக்கிய மரபுகளை கொண்டே உயர் பண்புகளை ஊட்டி வளர்த்திடும் அன்னை தமிழே, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எனும் கூற்றுக்கிணங்க உறுதுணையை அள்ளித் தெளித்திட்ட அழகு தமிழே, தமிழுக்கே சிறப்பாம் ழா தனை கொண்டு சிறப்பாக பவனி வரும் தமிழ் கடவுளே, பிற மொழிகளை சிறப்பென்று கூறிடுவோரும் தாய்மொழியாம் தமிழே பெரிதென மாறினரே, சிறப்புமிகு அன்னை தமிழே, நின்னையே கதியென்று சரணடைந்த எம்மையும் தமிழர்களையும் ஆசீர்வதித்து காப்பாயாக. இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பொள்ளாச்சியிலிருந்து இரா கோமதி. சிறப்பு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாரதியார் கூறியதை போல எம்மொழி பயின்றாலும் தமிழ் மொழிக்கு திரும்ப அனைவரும் வந்து விடுகிறார்கள் என்று மரபு தமிழை புது கவிதையாய் வடித்து தந்த கோமதி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த கவிஞரை அழைக்கலாம். அடுத்ததாக மாக்கு பிரேமாயினியன் அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அருந்தமிழ் தாய்க்கு என் கனிவான வணக்கம். சென்னையிலிருந்து மாக்கு பிரேமா இனியவன். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வழிநடத்தும் இணைய வழி கவியரங்கம். இந்த 3வது கவியரங்கத்தின் தலைப்பு நின்னை சரணடைந்தேன். நின்னை சரணடைந்தேன் சந்தநயமோடு செந்தமிழே, என் சாத்திரத்தில் வழி நின்று நின்னை சரணடைந்தேன். அன்பொன்றே தெய்வம் என்றாய் தேன் தமிழே, தாய் தந்தை இருமரபில் மனித மாங்கு ஓங்குவென்பாய் ஒண்டமிழே, இயல் இசை நாடகம் மூன்றினையும் மூச்சென்பாய் முத்தமிழே, அறம் பொருள் இன்பம் வீடு நான்கினையும் நாடத்தக்க பொருள் என்பாய் நற்றமிழே, நிலம் நீர் தீ காற்று வானம் மனத்தையும் ஐம்பூதங்களையும் நாம் காத்திட வேண்டும் என்பாய் கன்னித்தமிழே, அருச்சுவையும் அரும் மருந்தென்பாய் அமுத தமிழே, முதல் இடை கடையேழு வள்ளல்கள் வாழ்கவென்பாய் வண்டமிழே, எட்டு திக்கும் வீறு கொண்டு வெல்வாய் வெற்றி தமிழே, நவரசம் இயம்பிடுவாய் இன்பத் தமிழே, எங்கள் பத்தரை மாற்று பைந்தமிழே, எங்கள் பத்தரை மாற்று பைந்தமிழே, ஞானத்தமிழால் என்னை போற்றிடுகிறோம். ஞானத்தமிழால் என்னை போற்றிடவே காணொளியிலும் இணைய வழியிலையும் நாங்கள் உன்னை கற்கண்டாய் அல்லவா சுவைத்திடுவோம். எங்கள் கன்னித் தமிழே, எங்கள் இன்பத் தமிழே, உன்னை நாங்கள் சரணடைந்தோம், நின்னை சரணடைந்தோம் எம் தாய் தமிழே. நன்றி, வணக்கம். சிறப்பு. கணினி யுகத்திலும் கன்னித் தமிழை சரணடைந்த மாக்கு பிரேமாயினியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞரை அழைக்கலாம். அப்பா அடுத்ததாக பூர்ணிமா சங்கர் அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வணக்கம். உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்தும் 3வது இணையவழி கவியரங்கத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நல்வணக்கங்களுடன் பூர்ணிமா சங்கர், கோயம்புத்தூரிலிருந்து. நின்னை சரணடைந்தேன். வாழ்வின் பொருளை தேடி வந்தேன் நானும் இங்கு, தாழ்வை நோக்கி ஓடும் தண்ணீர் நிலைதான் எனக்கு, ஆழ்கடல் போல துன்பம் அழியும் வழிதான் என்ன, வீழ்த்தும் வாழ்க்கை எதற்கு விடைகொடு என்றே வந்தேன். ஓடும் நதியாய் நீயும் ஓடிக்கொண்டே இருப்பாய், தேடும் பொருட்கள் சேரும் தேவை ஏற்படும் போது, வாடும் நிலைதனை நீக்கு வாழ்க்கை வாழத் தொடங்கு, கூடும் வரையில் அறத்தை குறைகள் இன்றி செய்வாய், அன்பும் அறமும் வளர்த்தால் அமைதி காணும் நெஞ்சம், இன்பம் துன்பம் எல்லாம் இச்சையின் விளைவால் நிகழ, நன்மை தீமை அனைத்தும் நடப்பது உந்தன் வினையால், தன்னை அறிந்த பிறகு தன்னலம் தவிர்ப்பாய் நீயே, உண்மை சொல்கிறேன் நானும் உணர்ந்து நடப்பாய் உலகில், மண்ணில் பிறந்த கடமை மாந்தம் வளர்க்கத்தானே, தொண்டுகள் புரிந்து அறுப்பாய் தோன்றிடும் பிறவிக்கு விடுப்பை, கண்களால் என்னை காண்பாய் கனிவாய் அன்பை வளர்த்து, ஐயம் தெளிந்தேன் சுவாமி அன்பே ஆளும் சக்தி,
காயம் ஏற்படும் போதும் கடவுள் உன்னை நினைத்தால் சாயம் களைவது போல சகலமும் கரையும் என்றே மாயம் நிறைந்த உலகில் மனதால் அடைந்தேன் சரணம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பூர்ணிமா சங்கர். அருமை அருமை அருமை. இது ஒரு அற்புத கவிதை. இல்லற தமிழில் இனிமை இசையை பாடிய பூர்ணிமா சங்கர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த கவிஞர் அழைக்கலாம். அடுத்ததாக முனைவர் ஆ சுரேஷ் ஐயா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வணக்கம். உன்னை சரணடைந்தேன் என்றது இவனிடம் மயங்காதவள் உலகில் யாரும் இல்லை. அதனால் உன்னை சரணடைந்தேன் என்றது. நீ என் மேனியில் வரும்போது நீ பிடிக்கிறேன். உன் சுவாச காற்றால் உயிர் வாழ்கிறேன். இரவு பகல் பாராமல் அனைவரையும் நலம் விசாரிக்கிறாய். நல் உள்ளத்தால் உன்னை சரணடைந்தேன் தாய். செடி கொடிகளில் தவழ்ந்து பூக்களை முத்தமிட்டு கோபுரம் முதல் குடிசைகளை பலரை தொட்டு வந்தாலும் நீ தூய்மையானது. மண்ணுக்கும் இல்லுக்கும் தினம் சென்றிடுவாய். காலங்கள் கடந்தாலும் நீ என்றும் இளமையானவர். நீ சென்று வராத இடமில்லை, உனக்கென ஒரு வீடும் இல்லை. உன்னை கட்டி அனைத்து மொத்தமிட நினைக்கிறேன். உருவம் இல்லாதவன் ஒப்பனை இல்லாமல் இருக்கிறாய். தனிமையில் செல்கிறாய். என்னை யாரும் பிடிக்க முடியாதபடி வாழ்கிறாய். என்னை கண்ணடைந்தேன் சென்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. இனிய தமிழால் இயங்கு தமிழை இனிமையான மொழிகளால் கவி வழங்கிய ஆ சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக கவிக்கோ வீரமுத்து டேனியல் ஐயா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றோம். பெற்றெடுத்த தாய்க்கும் பெருமை சேர்த்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். நின்னை சரணடைந்தேன் கவியரங்கத்தின் அத்துணை உறவுகளுக்கும் என்னுடைய முத்தான வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறேன். நின்னை சரணடைந்தேன் கவியரங்கத்தின் கதாநாயகன், தொன்மொழியின் தொடக்கம், உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய சாரல் நடுவர் திரு செல்லப்பா ஐயா அவர்களுக்கு என் முத்தான வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறேன். நின்னை சரணடைந்தேன் இந்த கவி ஒரு முதியவர் எல்லாம் இழந்து இறைவனை தேடி இறைவனை சரணடைகிற ஒரு நிகழ்வாக இந்த பதிவு இதோ. இறைவா, நடைபாதையில் நாதியற்ற பிணமானது எனது வாழ்வு. இளமையில் வறுமை கொடியது, முதுமையில் தனிமை கொடியது. இப்படியே என் வாழ்வும் முடியுது. நாய்கள் சண்டையிடும் குப்பை தொட்டிதான் எனது உணவு கூடம். வரம் தரும் கோயில் குளம்தான் எனது சமையல் கூடம். நிழல் தரும் மரங்கள் தான் எனது மாளிகை கூடம். சொந்த தேசத்தில் அகதியானது என் விதி. ஒரு பிடி சோற்றுக்கு 1000 நிபந்தனை. தொப்புள் கொடி சொந்தம் ஒன்று தொலைந்து மகிழ்ந்தது. தாலி கொடி பந்தம் ஒன்று முறிந்தே விழுந்தது. திருவோடு கலந்தவன் நான், திருவோடு கையில் இல்லை. ஜன்னலோர குழந்தைக்கு சாலையோர பொம்மை நான். தெருவோடு கலந்தவனால் திருவோடு கையில் இல்லை. ஜன்னலோர குழந்தைக்கு சாலையோர பொம்மை நான். கையேந்தி யாசிக்கிறேன், வாசிக்கவோ எவரும் இல்லை. கையேந்தி யாசிக்கிறேன், வாசிக்கவோ எவரும் இல்லை. மழையோ வெயிலோ இளைப்பாறவும் இடமில்லை. விழிமங்கும் அகவையாம் விடியல் இல்லை எனக்கு. முதுமை தந்த பரிசினை முகம் கோணாது ஏற்கிறேன். விழிமங்கும் அகவையாம் விடியல் இல்லை எனக்கு. முதுமை தந்த பரிசினை முகம் கோணாது ஏற்கிறேன். கண்ணுக்குள் தெரியாமல் நிற்பவனே, கடுந்தவம் புரிந்தேன், நெடுந்தூரம் நடந்தேன், நின்னை சரணடைந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். கடுந்தவம் புரிந்தேன், நெடுந்தூரம் நடந்தேன், நின்னை சரணடைந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. வயோதகத்தின் வலியை தன் புது கவிதையில் படைத்திட்ட கவிக்கோ வீரமுத்து டேனியல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக வான்மதி கலைமணி அவர்களை கவிப்பாட அழைக்கின்றோம். வணக்கம். தாய்மொழி போல் என் தமிழ் மொழி என்னை தாளாட்ட தவறியதில்லை. அத்தகைய தாய்மொழிக்கு என் முதல் வணக்கம். தமிழ் அன்னைக்கு குரு வணக்கம்.
உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்தும் 3வது இணையவழி கவியரங்கத்திற்கு நின்னை சரணடைந்தேன் என்ற தலைப்பில் கவி பாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கவி பாட இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தலைப்பிற்கான கவி இதோ உங்களுக்காக. என்னை தேற்றும் மாற்றும் சக்தி உனதே, எத்தனை நாள் பிரிந்தாலும் அன்போடு அழைக்கும் இணையில்லா இணையே, விதியின் வழியில் சதி செய்யா சகியே, அழுகை வந்தால் அணைப்பாய், மகிழ்ச்சியில் சிரிப்பாய், கோபமென்றால் குறைப்பாய், காதல் வந்தால் விறுவிறுப்பாய் வந்து நிற்பாய், என் காயம் மாற்றும் மாயம் செய்வாய், என்னை பிரதிபலிக்கும் கண்ணாடியே, என் கனவுகளின் விதையே, என் அன்பு கவியே, தினம் சரணடைகிறேன் உனையே, நித்தம் நீதான் என் துணையே. இப்படிக்கு வேதாரண்யத்திலிருந்து மான்மதி. சிறப்பு, அருமை கவிதை, அழகு தமிழால் அழகு கவிதையை இங்கு வடித்திருக்கின்றார் வான்மதி அவர்கள். மிக்க நன்றி. அடுத்த கவிஞரை அழைக்கலாம். மிக்க நன்றி. அடுத்ததாக சுபா அவர்களை கவிபாட அழைக்கின்றேன். என் தமிழையும் என் தமிழ் அன்னையும் வணங்கி இந்த அவையோருக்கு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நின்னை சரணடைந்தேன். சின்னஞ்சிறு வயதிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்த காலம் ஒரு புறம், சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன்னையும் தன் தாய் வீட்டையும் மறந்து திருமணம் என்னும் பந்தத்தில் இணைந்து தன் முதல் அடியை எடுத்து வைக்கிறாள் பெண். பின் எத்தனை பெண்களுக்கு தன்னையும் தன் மனதையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தும் பக்குவம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சில ஆண்களுக்கு பெண்ணை ஒரு பொருளாக பார்க்காமல் தன்னை போல் ஒரு ஜீவனாக பார்க்கலாமே. பெண்களின் கைகளை பற்றி உனக்கு நான் இருக்கிறேன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்கள். ஆண்களே, அவர்களுக்கு வேறெதுவும் வேண்டாம். காலம் அனைத்தும் உங்களை சரணடைந்து சுற்றி வருவார்கள். எத்தனை பெண்களுக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? தன்னையும் தன் மனதையும் புரிந்து கொண்டு கிடைக்கும் கணவன் இறைவனுக்கு சமம். இறைவா, சிறுவயதில் உன்னை சரணடைந்தேன். திருமணத்திற்கு பின் இறைவன் தந்த என்னவனை சரணடைகிறேன் ஆசீர்வாதத்தோடு. நன்றி, வணக்கம். பாரதிதாசனின் இன்பத் தமிழை இங்கு பாரதியாரின் கவிவரியோடு இணைத்து பெண்ணியத்தின் வலியையும் அவர்கள் யாரை சரணடைகிறார்கள் என்று அருமையான விளக்கத்தையும் இந்த கவியின் மூலம் வழங்கிய சுபா அவர்களுக்கு மிக்க நன்றிகள்.